தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாரையும் பார்க்குறேன், சந்தோஷம். கர்த்தர் உங்களோடு இருந்து எல்லா நாளும் எல்லா நிமிஷமும் உங்களை வழி நடத்தி ஆரோக்கியத்தோடும் கிருபையோடும் வச்சுருக்காரு. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். தேவனுக்கு நேராக நம்ம சமூகத்தை உயர்த்துவோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் எங்களை இந்த கூடுகையில் ஆண்டவரே எங்களை அழைத்து வந்த உங்களுடைய கிருபைக்காக நன்றி. இந்த நேரத்தில் இந்த நாட்களில் உங்களுடைய வசனத்தை கேட்காம இல்லை கேட்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற எத்தனையோ பேருக்கு மத்தியில் தேவனாய் கர்த்தர் எங்களை தேர்ந்தெடுத்தீர். உங்களுடைய வார்த்தையை கேட்க இங்கே அழைத்து வந்திருக்கிறீர். ஆகவே ஆவியானவர் நீர் வெளிப்பட்டு எங்களுக்கு தேவையான வார்த்தையை தருவீர் என்று விசுவாசிக்கிறோம். தேவ ஆவியானவர் வந்த வண்ணமே யாரும் திரும்ப போகாதபடிக்கு ஆண்டவரே, அன்னைக்கு 5 அப்பமும் 2 மீனும் வச்சு எப்படி போஷிச்சிங்களோ அதுபோல வார்த்தை என்னும் அப்பத்தினாலே எங்களை போஷித்து திருப்தியாக்கி எங்கள் வீடுகளுக்கு திரும்பும்படியாக தேவ ஆவியானவர் இந்த நேரத்தை வழி நடத்துவீராக. இந்த நேரத்தை உன் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் வழி நடத்துவீராக. ஆமென். எடுத்துப்போம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆமென். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வரும். நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு வாக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். இல்லைனா ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம ப்ரேயர் பண்ணும்போது, தேவனிடத்தில் விண்ணப்பம் வைக்கும்போது நமக்கு அந்த காரியத்தை குறித்து ஒரு வாக்கோ இல்லை அங்கீகாரமோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அது சில பேருக்கு இப்போ இந்த நாட்களில் நிறைவேறி இருக்கலாம், இல்லை சில பேருக்கு இன்னும் நிறைவேறாமலே போயிருக்கலாம். அப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லுது? ஒரு தரிசனமோ இல்லை வாக்கு தத்துவமோ உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது அது ஏற்ற காலத்தில் அது நிறைவேறுன்றது தான் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நமக்கு என்ன பண்ணுது? வெளிப்படுத்துது. அப்போ இந்த வார்த்தையில் நீங்கள் வசனத்தில் படிக்கும்போது பாருங்க, தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா நமக்கு வந்த தரிசனங்களோ வாக்கு தத்துவமோ அது ஒரு முடிவு கிடையாது. நம்ம வாழ்க்கையில் இன்னும் அதிகமான விஷயங்களை கர்த்தர் அந்த வாக்கு தத்துவத்தின் மூலமாக நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதுக்காக காலங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்ன்றது தான் அந்த வார்த்தையில் நமக்கு ஏற்படுகிற விளக்கமாக இருக்கு. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. இதுதான் கட்டளை. அது தாமதித்தாலும் அதற்கு காத்துது. இந்த கடைசி 2 வரிகளை நீங்க பார்க்கும்போது, அந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. 2 விதமான வார்த்தையை பாருங்க. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் அது தாமதிப்பதில்லை. ரெண்டுமே பாருங்க. அது தாமதிக்குது. நீங்க அந்த வார்த்தை இன்னும் உங்களுக்கு நிறைவேறலன்னு இருந்து ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஓடிட்டு இருந்தா அந்த வார்த்தை நிறைவேற வரைக்கும் நீங்க காத்திருன்னு சொல்றாரு. அதே நேரத்தில் அந்த வசனம் முடியும் பொழுது முடிவில் என்ன சொல்றது? அது தாமதிப்பதில்லை. இது ரெண்டுமே கான்ட்ரவர்சியான 2 வார்த்தை. லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. அது லேட் ஆகாது. இதை ஒருத்தர் சொல்லும் போது நம்ம என்ன நினைப்போம்? அது லேட் ஆகுன்றாரா இல்லை லேட் ஆகாதுன்றாரா? நான் என்ன பண்ணணும்? நான் இதுக்காக வெயிட் பண்ணணுமா இல்லை அதை வெயிட் பண்ணாமல் இப்போ உடனே அது எனக்கு கிடைச்சிருமா? நம்ம உலகத்தை பிரயமாக பார்க்கணுன்னா, உலகத்தோடு சேர்ந்து நம்ம உலக அறிவோடு பார்க்கணுன்னா நம்மளுக்கு வர கேள்வி இதுதான். ஆனால் வார்த்தையும் வசனமும் என்றைக்குமே உலகத்தை சார்ந்தது மட்டும் அன்று. அது ஆவிக்குரிய விளக்கத்தோடு வர ஒரு விஷயமா தான் இருக்குது. எந்த வார்த்தையை எடுத்தாலும் நம்ம ஒரே வசனத்தை பல
சூழ்நிலைகளை நம்ம தியானிக்கும் பொழுது அது பல விதமான விளக்கங்களை நம்மளுக்கு தந்துகிட்டே இருக்கு. நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல ஒரே வசனமே நீங்க திரும்ப திரும்ப ஒரு வசனத்தை படிக்கும்போது, வெவ்வேறு சூழ்நிலையை படிக்கும்போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த வசனம் நம்ம கூட என்ன பண்ணும், பேசும். இன்னைக்கு இந்த வசனம் என்ன பேசுது அப்படின்னா, இங்க யார் யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு உண்டான வாக்கு தத்துவம் ஒன்று கிடைச்சி இன்னும் நிறைவேறாம இருக்கோ அதை குறித்து ஒரு சிந்தனையோடு இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்கள் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்துருக்கீங்க, அதை நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் இன்னும் நேரம் ஆகிட்டே இருக்குது, எனக்கு அது இன்னும் கிடைக்கல நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கிட்ட ஆண்டவர், கர்த்தராகிய ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த வார்த்தையை உங்ககிட்ட பகிர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லுது, தாமதித்தாலும் காத்திரு. ஒரு விஷயத்துக்காக காத்திருந்து அதை பெறும் பொழுது தான் அந்த விஷயத்துக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் நம்மளுக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். ரெண்டு விதமான காரியங்கள் இதுல ஆவியானவர் உணர்த்துவார்னு சொன்னோம். ஒன்று உலகபரமா, இன்னொன்று ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உண்டானது. முதல்ல உலகபரமா போகும், ஏன்னா அதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற ப்ராக்டிக்கல் வேர்ல்டில் தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதில் என்ன கிடைக்குதுன்றதானே முக்கியத்துவமாக காட்டுறோம். அப்போ அதில் நம்மளுக்கு கிடைச்ச வாக்கு தத்துவத்தை ஏன் இன்னும் நம்மளுக்கு நிறைவேறாமல் இருக்குன்னு நிறைய கேள்வியோ நம்மளோட விசுவாசத்தில் சோம்பல வரும். அந்த சோம்பல் வரக்கூடாதுன்றதுனால தான் இன்னைக்கு இந்த வார்த்தை உங்ககிட்ட சேருது. எத்தனை பேரெல்லாம் உங்கள் வாக்கு தத்துவம் இன்னும் நிறைவேறல நீங்கள் இருக்கிறீங்களோ, உங்கள் எல்லார்கிட்டையும் ஆவியானவர் சொல்கிறாரு, சோர்ந்து போகாத, அதுக்காக என்ன பண்ணு, காத்திரு. அது நிறைவேறல நீங்கள் சோர்ந்து போய் இருக்காதீங்க, உங்கள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. இந்த நேரம் ஆகிற டைமு தான் உங்களுக்கு சோதனைகள் நிறையா வரும். ஒரு வார்த்தை உங்களுக்கு வரும், ஆனால் அந்த வார்த்தைக்கு நேர்மாறாதான் உங்களோட சூழ்நிலை என்ன ஆகும், நடக்கும். ஒரு நல்லதை தேடி நம்ம போவோம், ஆனால் அந்த நல்லதுக்கு நேர்மாறான காரியங்கள் தான் நம்மளுக்கு நடக்கும். நம்மளுக்கு ஒரு சந்தேகத்தை உருவாக்கும். உண்மையிலே இந்த வார்த்தையை நான் கரெக்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த வாக்கு தத்துவம் எனக்கு உண்டானது தானே அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். ஆவியானவர் சொல்றாரு, திடங்கொள், இந்த வார்த்தை உனக்குள்ளது தான். ஏன்னா அவர் மனுஷன் கிடையாது. ஒருத்தருக்கு நான் ஒரு வார்த்தை கொடுத்துட்டா அந்த வார்த்தையை நிறைவேற்றாம விடுறதுக்கு அவர் ஒன்றும் மனுஷன் கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை அவருக்கு தான். உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்துருக்காரா, அந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு தான். நான் சொல்றது மாசம் மாசம் வர வாக்கு தத்துவமோ இல்லை தினமும் நீங்க எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு வர அந்த தேவ வாக்கு தத்துவத்தை பத்தியோ கிடையாது. நீங்க ரட்சிப்புக்குள்ள வரும் பொழுது உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பாரு, ஒரு வசனத்தினால உங்களை வழி நடத்திருப்பார். அது எது வேணா இருக்கலாம், ஊழியத்தின் பாதியா இருக்கலாம், உங்க வீட்டை குறித்து இருக்கலாம், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து இருக்கலாம், உங்க பர்சனல் திங்ஸை பற்றி இருக்கலாம், இல்லை உங்க பாவத்திலேருந்து இங்கே வெளியே வந்தப்போ ஒரு சந்தோஷத்தை கொடுத்து, ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்த வார்த்தையா இருக்கலாம். இன்னைக்கு அதுலேருந்து விலகி நீங்க இருக்கலாம். எனக்கு அன்னைக்கு அந்த வார்த்தை கொடுத்தீங்களே, இன்னைக்கு என்ன என் வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் இல்லையே நீங்க இருக்கிறீங்கன்னா, நம்பிக்கையா இருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், விசுவாசத்தோடு காத்து இருக்கணும். ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் காத்து இருக்கணும். காத்து இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த நேரத்துல தான் உங்களுக்கு சோதனை அதிகமா வரும். அந்த சோதனையில் நீங்க பலமா இருந்து அவரை துணை கொண்டு நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன வாக்கு தத்தம் வந்ததோ அதை நிறைவேற்ற கர்த்தராகிய ஆண்டவர் என்னவா இருக்காரு, வல்லவரா இருக்கிறார். அடுத்து கடைசியான வார்த்தை, நிச்சயமாக தாமதிப்பதில்லைன்னு சொல்றாரு. தாமதிப்பதில்லைன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் நம்ம கிட்ட உங்களுக்கு இது தாமதம் இல்லாமல் கரெக்டாக வரும் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இப்போ பஸ்ஸு போகிறோம், நல்ல எக்ஸாம்பிள், ட்ராவல்ஸை புக் பண்ணுறோம், நம்ம போகிறோம், 8:10க்கு பஸ்ஸுன்றோம், அவங்களும் சொல்கிறாங்க 8:10க்கு பஸ்ஸு, டைம் ஆகுது 8:05 ஆகுது. நமக்கு தெரியும் 8:10க்கு தான் பஸ்ஸு ஏறணுன்றது தெரியும். ஆனால் நம்ம போய் 8:05 கேட்போம், பஸ்ஸு வந்துடுமா, எங்கே இருக்குது? அப்போ அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்க சார், வந்துடும், டைமுக்கு வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த டைமுக்கு பஸ்ஸு வந்துடும், அந்த பஸ்ஸில் நம்ம ஏறி போவோம். அப்ப ஒரு விஷயம் தாமதிப்பது இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அதுக்கு உண்டான நேரத்துல தான் அது நம்மளை சேரும் அப்படின்றது தான் அதோட அர்த்தமே. அப்ப கர்த்தர் நமக்குன்னு ஒரு விஷயத்தை கொடுக்கும் போது அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் எல்லாத்தையும் வச்சிருப்பார். நமக்கு என்ன அவசரம் அப்படின்னா, அவர் சொல்லிட்டாரா நாளைக்கு அது நடக்கணும்னு நினைக்கும். அது அப்பவே நடக்கணும், இல்ல ஒரு வாரத்துல நடக்கணும், இல்ல ஒரு மாசத்துல நடக்கணும். எல்லாரும் நினைக்கிறது அந்த ஒரு விஷயம் தான். நல்லா கேட்டுக்கோங்க, அது ஒரு வகையான சாத்தான் கொடுக்குற ஒரு எண்ணம். நமக்கு நம்ம ஒரு விஷயத்துல வந்தோன்னு, என்ன இப்படி சொல்றீங்க, நான் வார்த்தையை கேட்டு தானே உடனே அந்த நம்பிக்கையோட இருக்கிறேன். கரெக்டு தான், நம்பிக்கை எது மேல இருக்கணும், கர்த்தர் எனக்கு செய்வார்னு இருக்கணும். நான் கர்த்தருக்கு டெட்லைன் வைக்கக்கூடாது. எனக்கு ஒரு வாரத்தில் கர்த்தர் செஞ்சிருவாரு, இல்லை ஒரு மாசத்துல செஞ்சிருவாரு, இல்லை எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த காலகட்டத்துக்குள்ள செஞ்சிருவாரு. அப்போ நாங்கள் அவர்கிட்ட அதை தானே கேட்டு வரோம், அப்போ அவர் அதை தானே செய்யணும் நம்ம பேசலாம். கிடையாது.
கர்த்தர் நம்மளை படைக்கும் போது நமக்குன்னு ஒரு காரியங்களை வச்சுதான் நம்மளை படைக்கிறாரு. இங்க யாருமே காரணங்கள் இல்லாம இங்க பிறப்பது இல்லை. நம்ம உலகத்துக்கு காரியம் இல்லாம வரவே இல்லை. ஆவிக்குரிய காரணங்களோடும் காரியங்களோடும் தான் நம்மளை படைக்கிறாரு. நம்மளை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஆவிக்குரிய காரணங்கள் இருக்கு, காரியங்கள் இருக்கு. இந்த உலகத்துல நம்ம எப்படி இருக்கணும்ன்றது ஒரு காரணம் இருக்கு, காரியம் இருக்கு. இதெல்லாம் கர்த்தர் நியமிச்சு நம்மளை அனுப்புறாரு. ஆனா இடைப்பட்ட காலத்துல நம்மளோட சுய இச்சையின் காரணமாக, சுய நடத்தையின் காரணமாக அந்த பாதியிலிருந்து நம்ம வெளியே போகும் பொழுது கர்த்தர் வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதமோ எதுவோ நமக்கு கிடைக்காம போயிட்டு இருக்குன்னா தள்ளி போயிட்டு இருக்குன்னு சொல்றேன். அவர் ஒரு காலம் வச்சிருக்காரு, அந்த காலத்துக்குள்ள நீங்க போய் அதை அடையணும். அது எப்ப நடக்கும்? கர்த்தரோட சித்தத்தின்படி, அவரோட வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, அவர் நம்மளுக்கு போதிக்கும் போது, அந்த விஷயங்களை நம்ம கேட்டு அவரோட விருப்பத்தின்படி நம்ம செய்யும் பொழுதுதான் அவர் குறிச்ச காலத்தை அது நம்மளை சேரும். இப்போ ஒரு பயிர் விதைக்கிறாங்க, அது முளைச்சி வெளியே வர்றதுக்கு ஒரு நேரம் இருக்கு. ஒரு கரு உருவாகுது, அது முளைச்சி வெளியே வர்றதுக்கு ஒரு நேர காலம் இருக்கு. நம்ம அவசரப்பட்டு வயிற்றுல உள்ள கருவை சீக்கிரத்திலே வெளியே எடுத்துட்டோம்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அப்படி வெளியே வர குழந்தைய என்னன்னு சொல்லுவோம்? ஒரே பிரசவம் சொல்லுவோமா? பூர்ணமா ஒரு 9 மாசம் 10வது மாசத்துல குழந்தை வெளியே வந்தா ஹெல்த்தியா குழந்தை வெளியே வந்திருக்கு நம்ம சொல்லுவோம். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு காலமும் நேரமும் கர்த்தர் குறித்து வச்சிருக்காரு. அப்ப நான் என்ன பண்ணாலும் அந்த குறித்த காலத்துல கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தை எனக்கு நிறைவேறுமான்னு கேட்டா கிடையாது. அதை தெளிவா சொல்லிக்கிறேன், அது கிடையவே கிடையாது. நான் என்ன வேணா பண்ணுவேன், எந்த பாவத்துக்குள்ளேயும் போவேன், என்ன ஒரு காரியத்தை நான் மனசுக்குள்ள வச்சுப்பேன், கர்த்தரோட வார்த்தைப்படி நடக்க மாட்டேன். ஆனா சர்ச்சுக்கு மட்டும் வந்துட்டு போவோம். கர்த்தர் இதை செய்யணும்னு சொன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குள்ள கர்த்தர் வரமாட்டார். அவரோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குள்ள தான் நம்ம இருக்கணும். அவரோட நியமங்களுக்குள்ளேயும் அவருடைய வார்த்தைக்குள்ளேயும் தான் நம்ம இருக்கணுமே தவிர நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குள்ள யாரை கொண்டு வரக்கூடாது? கர்த்தராகி ஆண்டவரை கொண்டு வரக்கூடாது. அப்ப நமக்கு குறித்த நேரத்துல அவர் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி அவரோட வசனத்தை தியானிச்சு விசுவாசத்தோடு காத்து இருக்கும் பொழுது நமக்கு உண்டான நேரத்துல கர்த்தர் என்ன பண்ணுவாரு? தாமதம் இல்லாம அந்த நேரத்துல என்ன பண்ணுவாரு? அதை நமக்கு கொடுப்பாரு. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களை விட்டு தள்ளி போதா, உங்களை இந்த செல்ஃப் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. நம்ம பைபிள் படி நம்மளை செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணியே ஆகணும். நான் கர்த்தரோட வார்த்தைப்படி இருக்கிறேன்னு அனலைஸ் பண்ணணும். அப்படி நான் கர்த்தருடைய வார்த்தைப்படி நடக்கிறேன், அவரோட வசனத்தின்படி நடக்கிறேன், அவரோட சித்தத்தின்படி நடக்கிறேன், இருந்தாலும் எனக்கு இந்த காரியம் தள்ளி போகுதுன்னா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க, இன்னும் ஏற்ற காலம் வரலை. அந்த காலம் வரும்போது அவர் கொடுக்கும்போது அது பரிபூர்ணமான ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப இந்த உலக காரியத்தை குறித்து நம்ம பேசும் பொழுது கர்த்தர் எதையுமே நம்மளுக்கு எந்த ஒரு சாட்சி இல்லாம நம்மளுக்கு அதை சொல்றதே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாரும் இப்ப இருக்கிற காலன்றது அறிவு பெருக்கத்தின் காலம் சொல்லுவோம். உலகத்தின்படி இது அறிவு பெருக்கத்தின் காலம். எல்லாத்துக்கும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்போம். இது எங்க நம்ம பார்க்கலாம்? நம்ம பிள்ளைங்க கிட்ட பார்க்கலாம். நம்ம பசங்க கிட்ட எதை சொன்னாலும் ஏன் எதுக்கு சாலிடான ரீசன் எங்களுக்கு சொல்லுங்க, இல்லை ஏதாச்சும் எக்ஸாம்பிள் காட்டுங்கன்ற மாதிரி அவங்களோட கேள்வி இருக்கும். அப்ப கர்த்தர் அதெல்லாம் முன்னாடியே நம்மளுக்கு பைபிளை கொடுக்கும் போது எல்லா காரணமும் காரியங்களும் அதற்குண்டான ஆதாரங்களும் நம்ம பைபிளை கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த தாமதத்தை குறித்து கர்த்தர் என்ன கொடுத்துருக்க? பிரசங்கியோட புஸ்தகம் நம்மளுக்கு தெரியும். பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் உள்ள ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஆமென், ஆமென். அப்ப பூமியின் வானத்தின் கீழ் உள்ள எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சமயம் இருக்குன்னு சொல்லிட்டு பிரசங்கி சொல்ல ஆரம்பிக்கிறார். யாரு? சாலோமோன் அதை சொன்னாரு. அந்த 3ஆம் அதிகாரத்துல அதுக்குள்ள வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா அது எல்லாமே வரும். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. எல்லாத்துக்கும் காலம் இருக்கு பூமியின் கீழே உள்ளது. ஏன்னா முதலே சொன்ன ஃபர்ஸ்ட் நீங்க இந்த உலகத்தின் காரியமா நினைச்சிருக்க அந்த வாக்குத்தத்தின்படி பார்ப்போன்னு. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு காரம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. பூமி கீழே வானத்தின் கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் நமக்கு என்ன இருக்கு? காலம் இருக்கு. அந்த காலத்தின்படி நம்ம எல்லாத்தையும் கர்த்தரிடத்துல விட்டுறணும். ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்குதா, அந்த வாக்குத்தத்தத்தை தியானிக்கிறோமா, நம்மளோட பிரேயர்ல தினமும் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லணும், அதை அறிக்கையிடணும். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்துருக்கீங்க, நீங்க இதை செய்வீங்க அப்படி சொல்லும் போது சொல்ல சொல்ல அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காலம் என்ன ஆகும்? கிட்ட கூடிக்கே வந்துட்டு இருக்கும்.
அப்ப அந்த வாக்குத்தத்தம் ஒரு காலத்துல நிறைவேறும். அதுக்குண்டான டைமை நம்ம கொடுக்கணும், அவசரப்படக்கூடாது. இன்னொரு வசனம் பாருங்க, பிலிப்பியர் 4:6. பிலிப்பியர் 4:6. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்க ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. நடக்கிற சூழ்நிலை நினைச்சு உங்களுக்குள்ள ஒரு கவலை இருக்கா? இப்ப என்னை சுத்தி நடக்கிற சூழ்நிலை எனக்கு சாதகமா இல்லாத மாதிரி இருக்கா? அப்படி ஒரு காரியங்கள் என்னை சுத்தி நடந்துட்டு இருக்கா, இல்லை உங்களை சுத்தி நடந்துட்டு இருக்கா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் இருந்ததுன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் உங்களிடத்துல தான் பேசுறாரு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருங்கள். கவலைப்படாமல் என்ன பண்ண சொல்றாரு? ஸ்தோத்திரத்தோடும் ஜெபங்களோடும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்க வாக்குத்தத்தத்தை தினமும் உங்களோட பிரேயர்ல நீங்க அதை சொல்ல 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 கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை சுத்தி இருக்க சோதனைகளை நீங்க வெற்றி கொள்றது மட்டும் இல்லாம அந்த வாக்குத்தத்தம் சீக்கிரத்துல உங்களுக்கு நிறைவேறதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? பிரயாசப்படுவார். உங்களோட நம்பிக்கையும் விசுவாசத்தும் வெளிப்படும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் அதை நிறைவேற்ற அது வழிவகுக்கும்னு சொல்றோம். ஆவியானவர் இங்க என்ன சொல்றாரு? உங்க விசுவாசத்துல குறைவு இருக்கா நீங்க பாருங்க. உங்களை சுற்றி ஒரு காரியம் நடக்குதுன்னா அந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, இல்ல உங்களுக்கு வாக்கு பண்ண தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களான்னு பாருங்க. உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டாருல்ல, வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாத தேவன், இதை எப்பவுமே நம்ம சொல்றோம். அப்புறம் அந்த வாக்கு கிடைக்கலன்னா அவர் மேல ஒரு சந்தேகம் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு. அதுக்குதான் இந்த வசனம். எதுக்காகவும் நீங்க என்ன பண்ணாதீங்க? கவலைப்படாதீங்க. உங்களை சுத்தி நடக்கிற காரியத்தை முக்கியமா நினைச்சிட்டு இருக்காதீங்க. உலகத்துல இருக்கிறவங்க சொல்லும் போது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, இது நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம்ன்றது கல்லு மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த கல்லை கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பக்கத்துல அந்த கல்லை கிட்ட கொண்டு வரீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த கல் என்னவா தெரியும்? பெருசா தெரியும். எவ்வளவு பக்கத்துல நீங்க கொண்டு வரீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு பெருசா தெரியும். அதே அந்த கல்லை தள்ளி தள்ளி வச்சீங்கன்னா அந்த கல்லோட அளவு என்ன இருக்கும்? சின்னதா இருக்கும். அப்போ உங்களோட கவலைகள் கஷ்டங்களை என்ன பண்ணுங்க? தள்ளி வச்சிருங்க. அப்ப அது சின்னதா தெரியும், உங்களுக்கு உண்டான வழி உங்களுக்கு தெரியும் சொல்லி உலகத்துல உள்ளவங்க உலகத்தை அந்த இதுவா சொல்லுவாங்க. நம்ம பைபிள் என்ன சொல்லுது? நீ கவலைப்படாத. கவலைப்படாம என்ன பண்ணு? அந்த விஷயத்துக்காக நீ என்ன பண்ணு? என்கிட்ட பிரேயர் பண்ணுன்றாரு. உன்னோட வேண்டுதல்னாலும் ஜபத்தினாலும் ஸ்தோத்திரங்களாலும் அதை திரும்ப திரும்ப எனக்கு என்கிட்ட தெரியப்படுத்து. அப்படி நீ அதை சொல்லும் பொழுது அந்த கஷ்டங்கள் உனக்கு நேரிடாதபடியோ இல்ல அந்த சோதனையில நீ வெற்றி கொள்ளும்படியாகவோ அதை செஞ்சு அதோட முடிவுல அது என்னவா இருக்கும்? ஜெயமா இருந்து உனக்கு நான் என்ன வாக்கு தரணும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேற அது காரணமா இருக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எத்தனை பேர் அதை சொல்லுவாங்க? எப்போ உனக்கு கஷ்டமா வா, என் கூட வா, என் கூட இரு, உன் கஷ்டத்தை என்கிட்ட கூட நான் பார்த்துக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவாங்க? ஆனா நம்ம தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரு? அதை சொல்றாரு, அதுபடியும் நடந்துக்கிறாரு. நம்ம தான் நம்ம போய் நம்ம கஷ்டத்தை என்ன பண்றது இல்ல, அவர்கிட்ட கொண்டு போறதே கிடையாது. அவர்கிட்ட அதை கொண்டு போகாம நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த கஷ்டத்தை பக்கத்துல வச்சுட்டு நம்ம கர்த்தராகிய ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தையோ அவர் மேல இருக்க விசுவாசத்தையோ தள்ளி வச்சு விசுவாசத்தை சின்னதாக்கிறோம், பிரச்சனையை பெருசாக்கிறோம். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு காரியங்கள் நம்மளை விட்டு தள்ளி போகுதா, அதுக்கு காரணம் என்னன்னா யார பக்கத்துல வச்சிருக்கோம், எதை பக்கத்துல வச்சிருக்கோன்றதுதான். என் கூட கர்த்தர் இருக்காரு நம்ம வாய் வழியா சொல்லிட்டு அந்த ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வெளியே தச்சு விட்டு வெளியே எந்திரிச்சு போனவனே இவ்வளவு கஷ்டம் இருக்கு நீங்க அதை நினைச்சீங்கன்னா கர்த்தராகிய ஆவியானவர் உங்க கூட இல்லைன்றதை நீங்களே சொல்றீங்கன்னு அர்த்தம். அப்ப என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவால எல்லாம் கூடும் நம்ம வசனத்தை சொல்றோம். அப்ப அவர் என்னை பலப்படுத்துவார், என்னால எல்லாமே கூடும்னா அப்ப நான் அந்த பிரச்சனையை பத்தியே பேசக்கூடாது. பிரச்சனையை நான் யார்கிட்ட சொல்லணும்? வரேன், பிரேயர் பண்றேன், வீட்டுல தனியா உட்காந்து பிரேயர் பண்றேன், கர்த்தர் இடத்துல சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை பத்தி யோசிக்கவே கூடாது. ஏன்? எல்லாத்தையும் ஜெயமாக்குற ஒருத்தர்கிட்ட நான் என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன்? அந்த பிரச்சனை எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டேன். இனிமே அவர் பார்த்துப்பாரு. இப்ப நான் இருக்கிற என்ன எடுத்துப்போம், நான் இருக்கிறேன், எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. என் பையன் என்கிட்ட ஒரு விஷயத்த அவனோட வருத்தத்தையோ இல்லை அவனுக்கு ஏற்படுற ஒரு கஷ்டத்தையும் என்கிட்ட சொல்லும் போது ஒரு தகப்பனா நான் என்ன பண்ணுவேன்? அந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும்னு பார்ப்பேன்.
என் பையன் என்கிட்ட சொல்லிட்டானா அடுத்த செகண்ட் என்ன யோசிப்பான் அவனுக்குள்ள, எங்க அப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன், இனிமே எங்க அப்பா அதை பார்த்துப்பாரு, இனிமே நான் தைரியமா இருக்கலாம். அதுக்கேத்தாரு போல நானும் என்ன பண்ணுவேன், அந்த பிரச்சனையிலேருந்து அவனை வெளியே கொண்டு வர நான் முயற்சி பண்ணுவேன். மாமிசமான நானே என் பிள்ளைக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டு அவனுக்கு உண்டான காரியங்களை செய்யும் பொழுது நம்மளை எல்லாத்தையும் படைச்சு இன்னைக்கு வரைக்கும் கிருபையோட உயிரோட வச்சு இன்னைக்கும் பாஸ்டர் சொன்னது போல நம்மளை சுற்றி இருக்கிற உலகத்தில் நடக்கிற காரியங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கும் நம்மளுக்கு ஜெயத்தோட வச்சிருக்க கர்த்தரால நம்மளோட பிரச்சனைகளை ஏன் சால்வ் பண்ண முடியாது? நம்ம என்ன பண்ணிடுறோம், சொல்லிட்டு திரும்ப அந்த பிரச்சனையை நம்மளே சமாளிச்சிருவோன்ற மாதிரி அதை பற்றியே யோசிச்சு 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 என்ன பண்ணிடுறோம், கர்த்தரை விட்டு விலகி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும். அப்போ அவர் என்ன நினைப்பாரு, என் மேலே நம்பிக்கையா இல்லாமல் நீ இருக்கிறியே, நம்பிக்கையோட நீ என்கிட்ட சொன்னாதானே அதை நான் செய்ய முடியும். அதுதான் இந்த வசனத்தில் சொல்றாரு, ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடும் ஜெபங்களோடும் உங்கள் வேண்டுதல்களை என்னிடத்தில் சொல்லுங்க. அவ்வளவுதான், எனக்கு தெரியப்படுத்துங்கன்றாரு. நம்பிக்கையா சொல்லுங்க. ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கிறேன்னா அதை என் தகப்பன் இடத்துல, எல்லாத்தையும் படைச்ச சர்வ சிஷ்டகரான ராஜாவான என்னோட தகப்பன் இடத்துல நான் அதை சொல்றேன், கண்டிப்பா அது நடக்கும். இந்த கஷ்டம் எனக்கு இருக்கு, அந்த கஷ்டத்தை அவர் சரி பண்ணிடுவார். அவர் எனக்கு ஒன்று சொன்னாரா, கண்டிப்பா அது நிறைவேற்றுவார். இந்த நம்பிக்கையும் விசுவாசத்துடன் சொல்ல அந்த அறிக்கை மட்டும்தான் உங்க காரியங்களை உங்களுக்கு என்ன பண்ணும், வாய்க்க பண்ணும். அப்ப அப்படி நம்ம காத்திருந்து விசுவாசத்தோடு இருந்தா நம்மளுக்கு கிடைக்குமா? நம்ம பைபிள் எடுத்து பார்க்கும்போது இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டா யோசேப்பு. ஆதியாகமத்தில் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஆதியாகமும் 37ஆம் அதிகாரத்துல யோசேப்பு தன்னோட 17 வயசுல ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். நல்லா கவனிங்க, 17 வயசுல அவருக்கு ஒரு சொப்பனம், கர்த்தராகிய ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார். அல்ல வாக்குத்தத்தம் கூட சொல்லலாம். அதுபடி அவர் என்ன சொல்றாரு, உனக்கு 11 சகோதரர்கள் உனக்கு முன்பாக என்ன பண்ணுவாங்க, மண்டிட்டு இருப்பாங்கன்றத அவருக்கு அந்த சொப்பனத்தோட அர்த்தம். இது அவர் சொல்ற வயசு என்னது, 17. இதை சொன்ன உடனே அவருக்கு நடக்கிற காரியங்கள் என்னவா இருக்கு, கர்த்தர் வெளிப்படுத்தினார். இது சொல்லும் போது யாக்கோபு கர்த்தருடைய வார்த்தையில கர்த்தருக்கு கூட அவரோட போராடி இஸ்ரவேல்னு சொல்லி அந்த பேரை வாங்கினவர். அவருக்கு தெரியும், கர்த்தரை பத்தி நல்லா தெரியும். ஒன்னு வாக்கு பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா அதுல இருந்து என்ன பண்ண மாட்டாரு, அவரு பின்மாற்றம் அடைய மாட்டாரு, அவர் கண்டிப்பா அதை செய்வாருன்னு தெரியும். அப்பேற்பட்ட கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை என் பிள்ளைக்கு கொடுத்துருக்காருன்னா அப்ப அடுத்த செகண்ட் என்ன நடந்திருக்கணும், அப்ப ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டாரா, சந்தோஷம், அதை கொண்டாடி இருக்கணும். ஆனா அடுத்த செகண்ட் என்ன நடக்குது, அவங்க கூட பிறந்தவங்களோ இல்ல அவங்க தகப்பனோ அவரோட தரிசனத்தை சொல்லும் போது நான் உங்க கீழே வரணுமா, நாங்களாம் உங்க கீழே வரணுமான்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு உருவாகுது. அவங்க சகோதரருக்கு எல்லாருக்கும் யார் மேல வெறுப்பு உருவாகுது, யோசேப்பு மேல வெறுப்பு உருவாகுது. அடுத்தடுத்த காரியங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் விற்கப்படுறாரு, எகிப்துக்கு போறாரு, அங்க போயிட்டு ஒரு இடத்துல அடிமையா வேலை பார்க்கறாரு. வேலை பார்க்கும்போது உண்மையா இருக்கிறத பார்த்து தன் வீட்டுக்கு அதிகாரியா அந்த வாங்கிட்டு போனவர் உருவாக்குறாரு. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது. அந்த இடத்துல வர பிரச்சனைனால அவர் எதுக்கு போறாரு, ஜெயிலுக்கு போறாரு. அங்க போய் அங்க உள்ள 2 பேருக்கும் வாக்குத்தத்தம் சொல்றாரு, அவங்களோட கனவுல வந்த விஷயத்துக்கு விளக்கம் சொல்றாரு. அதனால ஒருத்தர் விடுதலை ஆகிறார். இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப 17 வயசுல அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், 17 வயசுல கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தோட முதல் ஸ்டெப், இப்ப எனக்கு இருக்கிற ஒரு விஷயத்துல நான் முதல் ஸ்டெப் மேல வரேன் அப்படின்றது யோசேப்பு எத்தனாவது வயசுல நடக்குதுன்னா 30வது வயசுல நடக்குது. ஆதியாகமும் 41ஆம் அதிகாரம் 39ல இருந்து 46 வசனத்தை இங்க படிச்சீங்கன்னா அதுல தெளிவா போட்டிருக்கும். 30 வயசுல தான் யாருக்கு, யோசேப்புக்கு அந்த காரியம் நிறைவேறுது. அதோட முதல் ஸ்டெப் நடக்குது. அவர் என்ன, எகிப்துக்கே பார்வோனுக்கு அடுத்தபடியா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு, ஒரு அதிகாரத்துக்கு வர்றார். அப்ப ஆண்டவர் 17 வயசுல அவர் கொடுத்த சொப்பனத்துக்கு 30 வயசுல அவருக்கு அது நிறைவேறுதுன்னா அவருக்கு இடைப்பட்ட காலத்தில் அவருக்கு ஏற்பட்ட சோதனைகள்ல யோசேப்பு எப்படி இருந்தாருன்றதை நம்ம பார்க்கணும். அதுபடி நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கணும். யோசேப்பு ஒவ்வொரு இடத்துல அவருக்கு சோதனை வரும்போது என்ன கர்த்தாவே இப்படி கொடுத்துட்டீங்களேன்னு எந்த இடத்துலையும் அவர் கேட்கல, எந்த இடத்துலையும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களும் செய்யல. அவர் என்ன பண்றாரு, எல்லா இடத்துலையும் தனக்கு வர சோதனையை கர்த்தரை முன் வச்சு அவர் பக்கபலமா வச்சு அவர் என்ன பண்றாரு, ஜெயிக்கிறாரு. முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரிதான் ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். அது யோசேப்புக்கு 100% பொருந்தும். ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தர் அவரோடு இருந்தார். எங்க இருந்தாலும் கர்த்தர் அவரோடு தான் இருந்தார். அடிமையா இருக்கிறாரா, அந்த இடத்துல கர்த்தர் அவரோட தான் இருந்தார். போய் ஜெயில இருக்கிறாரா, கர்த்தர் அவரோட தான் ஜெயில இருந்தார். எங்க போய் இருந்தாலும் கர்த்தர் கூட இருந்தார். ஏன் இருந்தாரு, அவரோட விசுவாசம். எனக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்காரு, வாக்கு மாறாத தேவன் கண்டிப்பா அதை நிறைவேற்றுவார். அவர் எப்ப நிறைவேற்றாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா அதை நிறைவேற்றாம என்னோட ஆத்மா என்னை விட்டு போகாதுன்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம்
அன்னைக்கு யோசேப்பு கிட்ட இருந்ததுனால தான் 17 வயசுல வந்த சொப்பனத்தோட மொதபடி எங்க நடக்குது, 30வது வயசுல நடக்குது. ஒரு இடத்துல அவர் பாவத்துக்கு இடம் கொடுத்திருந்தாருன்னா அந்த சொப்பனை நிறைவேறி இருக்கும். ஆனா அது 30வது வயசுல நிறைவேறுக்க வாய்ப்பு இருக்குமான்றது டவுட்டு தான். ஏன்னா பாவத்துல விழுகும் போது அவருக்கு குறித்த காலம் என்ன பண்ணும், தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தது. இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில் அந்த மாதிரி விஷயங்கள் தள்ளி போகுதுன்னா நம்ம விசுவாசத்துல என்ன குறை இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இது கடைசி காலம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், விசுவாசத்தை பலப்படுத்துற காலத்துல நம்ம இருக்கிறோம். அப்ப நம்ம விசுவாசம் குறையாமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும்ன்றதுல பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்ப நம்ம விசுவாசம் பலப்படும் போது உங்களுக்கு உண்டான வாக்குத்தத்தம் நிறைவேற எல்லாமே இருக்கும். கடைசியில் அவரோட வாக்குத்தத்தம் என்னைக்கு நிறைவேறுது, 39வது வயதுல. ஆதியாகமம் 44ஆம் அதிகாரத்திலையும் 45ஆம் அதிகாரத்திலையும் அவர் சொப்பனை நிறைவேற சம்பவங்கள் அங்க நடக்குது. அவர் சகோதரர்கள் வராங்க, அந்த சொப்பனத்தின் படியே என்ன நடக்குது, அவருக்கு முன்பாக மண்டிடுறாங்க. அப்ப அவர் சொப்பனம் அந்த இடத்துல என்ன ஆகுது, நிறைவேறுது. அப்ப யோசேப்பு பரிசுத்தமா கர்த்தருக்கு நேரா இருக்கும் பொழுது அவரோட வாக்கு தத்தமோ தரிசனமோ அதை நிறைவேறதுக்கு கர்த்தர் ஒரு காலம் வச்சிருந்தாரு. அந்த காலத்துலதான் அதை நிறைவேறும்படி இருந்தது. அவர் நிறைவேறும் பொழுது அது பரிபூர்ணமான ஆசீர்வாதமா இருந்தது. அப்ப நம்ம நடுவுல கர்த்தர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றலைன்னா அதுக்கு இன்னொரு வழியவோ இல்ல நம்ம சுய புத்தியிலையோ வழியை தேடி நம்ம என்னைக்குமே போகக்கூடாது. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா அது நிறைவான ஆசீர்வாதமா இருக்காது. ஆசீர்வாதம் மாதிரி தெரிகிற விஷயத்துல நம்மளுக்கு என்னைக்குமே என்னவா இருக்கும், சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஆபிரகாம் தான். ஆபிரகாமுக்கு 75வது வயசுல அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் வருது, நீ கானானுக்கு போன்றார், இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன்னு சொல்றார். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அவர் போய் தன்னோட தம்பிக்காக போய் சண்டை போட்டுட்டு வந்து மன வருத்தத்தோட இருக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும் கர்த்தாவின்னு கேட்கும்போது கர்த்தர் அவர்கிட்ட சொல்றாரு, வானத்தின் நட்சத்திரத்தை அண்ணாந்து பார், அதை என்ன கூடுமானால் என்ன, உன் சந்ததி இவ்விதமாய் இருக்கும் என்று அவர் சொல்றாரு. அப்ப அது எத்தனாவது வயசுல அது நடக்குது, 75வது வயசுல கர்த்தராகி ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனத்தையோ இல்ல வாக்கு தத்தத்தையோ கொடுக்குறாரு. அது நடக்குது. 75 வயசுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரியும் அவருக்கு 100வது வயசுல தான் என்ன யார் பிறக்கிறான், வாக்கு தத்தத்தின் பிள்ளையான ஈசாக்கு. அது ஏன் அவ்வளவு காலம் ஆனது அப்படின்றத நீங்க அந்த அதிகாரத்தை படிக்கும் போது நம்மளுக்கு அது விளங்கும். ஏன்னா மாமிசத்துல பிறக்கும் போது அது மாமிச குழந்தையா மாறும். மாமிசம் செத்ததுக்கு அப்புறம் பிறக்கும் போதுதான் அது என்னவா மாறும், வாக்கு தத்தத்தின் குழந்தையா மாறும். இன்னைக்கு உங்களோட காரியங்கள் உங்களை விட்டு விலகி போகுது, தள்ளி போகுதுன்னா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, அது நீங்க நினைக்கிற காலத்துல நடந்தா அது உங்களோட விருப்பமாவோ உங்களோட பிரயாசமாவோ உங்களோட முயற்சியுமா தான் இருக்கும். ஆனா நீங்க எதிர்பார்க்காத காலத்துல அது நடக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதமா, வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதமாகும். ஈசாக்கு பிறக்கும் பொழுது அது வாக்கு தத்தத்தின் குழந்தை. ஆனா அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் என்ன பண்ணாரு, தன்னோட மனைவியான சாராயோட பேச்சை கேட்டு என்ன பண்ணாரு, ஆகார அவரோட சேர்ந்து இஸ்மவேலுன்ற ஒரு மனுஷனை பெற்று எடுத்தாரு. இஸ்மவேலை பெற்றதும் அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கணும்ல, குழந்தைக்காக தான் கேட்டாரு. கர்த்தர் சொன்ன மாதிரியே ஒரு குழந்தை எனக்கு வந்துருச்சு, அவர் சந்தோஷமா இருக்கணும்ல. ஆனா இஸ்மவேலை குறிச்சு அவருக்கு சந்தோஷம் இருந்தா திரும்ப அதே சாராளால அவருக்கு பிரச்சனை வருது, மன உளைச்சல் ஆகுது. அப்ப அவர் பாசம் கொட்டி வளர்த்த தன்னோட மகனை தன்னோட மனைவிக்காக அவர் என்ன பண்ண வேண்டியதா இருந்தது, அனுப்ப வேண்டியதா இருந்தது. அப்கோர்ஸ் கர்த்தரும் சொன்னாரு, உன் மனைவியான சாரால் சொல்வதை கேட்டு அதுபடி நட அப்படின்னு. ஏன், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் குழந்தை இஸ்மவேல் கிடையாது. அப்ப கர்த்தருடைய வாக்குத்தத்தை நிறைவேற வரைக்கும் நம்ம காத்து இருக்காம நம்மளோட சுய புத்தியில நம்ம ஒரு காரியங்களை செஞ்சு அதுக்காக நம்ம போகும் பொழுது அந்த காரியங்கள் நிறைவேறும் பொழுது அப்பா நிறைவேறுச்சுன்னா அந்த நேரத்துல சந்தோஷமா இருந்தாலும் நல்லா கேட்டுக்குங்க, அது பூர்ண சந்தோஷம் கொடுக்காது. இன்னைக்கு சில காரியங்கள் உங்களுக்கு நீங்க நினைச்சபடி நான் நிறைவேற்றிட்டேன், என்னோட முயற்சினால அதை நிறைவேற்றிட்டேன் நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த காரியத்தில் உள்ள குறைகள் உங்களுக்கு மட்டுமே தெரியும். ஆனா அது கர்த்தர் இடத்துல கொடுத்து அதுக்குண்டான முயற்சி நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் அதை தடும்பொழுது அது என்னவாகுது, வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதமா மாறுது. அது ஒரு இடத்துல என்ன பண்ணாது, உங்களுக்கு சஞ்சலத்தை தராது. ஈசாக்கு அப்படிப்பட்ட ஒரு குழந்தை தான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்துல நீங்க விசுவாசத்தோடு உறுதியா இருந்து அவர் செய்யற காலம் வரைக்கும் காத்து இருக்கீங்களா, இல்ல உங்க சுய புத்தியில சுய காரியங்களை வச்சு என்னால முடியுன்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம அந்த காரியத்தை செய்ய பிரயாசப்படுறோமா, தவறான வழிகளோ இல்லை எது வேணா இருக்கலாம், வேலை விஷய காரியங்களா இருக்கலாம், எந்த விஷயமா இருக்கலாம், வேற வழியில போய் அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுத்தான்னு சொன்னா சாரி, அது கர்த்தரோட ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தர் வழி நடத்துதல் அபூர்வமா இருக்கும், அது ஒரு அதிசயமா இருக்கும், எப்படி நடந்ததுன்னு கூட தெரியாது.
ஆனா அதுக்கு உண்டான முயற்சியை உங்க வாழ்க்கையில அவர் செய்ய வைப்பாரு. இது எல்லாம் எப்ப நடக்கும்? கர்த்தருடைய சித்தத்தின்படி நான் செய்யறேன்னா, ஒரு வார்த்தையின்படி நான் நடந்துக்கிறேன், தினந்தோறும் அவர் கூட நான் என்னோட அந்த வாழ்க்கை ஒரு இதோட போதா, ஒற்றுமையோட போதா, அவரோட நான் சஞ்சரித்து இருக்கிறேன்னு பொறுத்து கர்த்தர் ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு தெரியாம நமக்கு வர வேண்டிய காரியத்துக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்குவாரு. நம்மளோட நடத்தையும் அதுக்கு உண்டான முயற்சியாவே மாறும். நமக்கே தெரியாது, இதெல்லாம் நான் பண்ணனான்னு தோணும். இது நடக்கும்போது எப்படி நடந்தது அப்படின்றப்போ அப்போ ஒருத்தர் சொல்ல, இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கல்ல, இதுக்கான நீங்க பிரயாசப்பட்டீங்களா, அதனால வந்ததுன்னு வரும். இதெல்லாம் நான் செஞ்சேன்னா அப்பதான் நம்ம புத்திக்கு வரும். ஏன்? அது கர்த்தரோட வழி நடத்துது. ஆனா சில விஷயங்கள் நம்ம சுய எண்ணத்துல நம்ம செய்யும் பொழுது நம்ம ஏதோ பெருசா சாதிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த விஷயத்துல இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷம் உங்களுக்கு இல்லையா, அப்ப முடிவு பண்ணிக்கங்க, அது கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் கிடையாது, உங்க சுய சித்தத்தின்படி நடக்கிறது. அப்ப அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வரைக்கும் விசுவாசத்தோடு என்ன பண்ணணும்? காத்து இருக்கணும். ஸோ உலகத்துல உங்களுக்கு உண்டான காரியங்களை நீங்க அவர்கிட்ட கேட்டீங்களா, அது எனக்கு கிடைக்கணும்னு நீங்க பிரயாசப்படுறீங்களா? இன்னைக்கு முடிவெடுங்க, விசுவாசத்தோட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக காத்துருங்க. கண்டிப்பா ஏற்ற காலத்துல கர்த்தராகிய ஆண்டவர் அதை என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவார். அதே நேரத்துல கர்த்தராகிய ஆண்டவர் நம்மளுக்கு பொதுவா ஆவிக்குரிய வாக்கு தத்தம் எல்லாருக்கும் ஒரே வாக்கு தத்தம் கொடுத்திருக்காரு. என்ன? நித்திய ஜீவனை கண்டிப்பா தருவேன். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்ப இந்த வாக்கு தத்தம் நிறைவேறதுக்கு ஜெபம் பண்ணணும், கவலைப்படாம இருக்கணும், எந்நேரமும் ஸ்தோத்திரம் பண்ணணும், அவருக்காக காத்து இருக்கணும், விசுவாசத்தோட காத்து இருக்கணும். அப்ப ஆவிக்குரிய வாக்கு தத்தத்தை கர்த்தராகிய ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அதுக்கு விசுவாசத்தோட காத்து இருக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்பணும். எல்லாரும் நம்பிக்கையா இருக்கீங்களா நம்மளுக்கு நித்திய ஜீவன் இருக்குன்னு? எத்தனை பேருக்கு அதுல நம்பிக்கை இருக்கு? மனசறிஞ்சு சொல்லணும். எத்தனை பேருக்கு எனக்கு கண்டிப்பா நித்திய ஜீவன் உண்டு அந்த நம்பிக்கையா இருக்கு? பலமா கை தூக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன் வைக்கப்படுறீங்க? இப்ப யார் யாருக்கெல்லாம் 1 லட்சம் கையில இருக்கு, நான் கொடுத்துருக்கேன் 1 லட்சம், யார் யாருக்கு இருக்குன்னு சொன்னா டக்குன்னு கை தூக்கிடுவீங்கல்ல? நித்திய ஜீவன் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு, கை தூக்குங்க, அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, கை தூக்காதவங்களை பத்தி நான் எதுவும் சொல்லலை. கை தூக்குறவங்க கிட்ட தான் ஒரு கேள்வி கேட்கணும். உறுதியா 100% நம்மளுக்கு கிடைக்குமா? உங்களுக்கோ எனக்கோ கிடைக்குமா? சரி, வீட்டுக்கு போய் மத்தேயு 5 7 அதிகாரம் வரைக்கும் படிங்க. ஓகேவா? படிங்க, அதுபடி நம்ம வாழ்க்கை இருக்காங்க. அதுல எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும், இன்னைக்கு வரைக்கும் அதை வச்சு மட்டுமே ஜாஸ்தியா தியானிப்பேன். கர்த்தர் சொல்லுவாரு, கர்த்தர்கிட்ட உங்க நாமத்தினால எல்லாத்தையும் செஞ்சோம், உங்க நாமத்தினால எல்லாருக்கும் இது பண்ணோம், ஆனா என்னை நோக்கி நீங்க கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டாலும் எனக்கு நான் உங்களுக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவேன்னு. அதுக்கு அவர் வைக்கிற ஒரே கிரைட்டீரியா என்ன? என் பிதாவின் சித்தத்தை அல்லாமல் எவன் ஒருவன் செய்கிறானோ, அவரோட சித்தத்தின்படி இல்லாம எவன் செஞ்சாலும் அவனை எனக்கு தெரியாது. நான் ஊழியமே பண்ணாலும் எந்த இடத்துல ஊழியம் பண்ணணும், எங்க போய் நான் வசனத்தை சொல்லணும், எந்தெந்த இடத்துக்குலாம் நான் போகணுன்றத பிதாவோட சித்தத்தின்படி நான் செஞ்சேனா தான் அந்த ஊழியம் என்னவாகும்? கர்த்தரின் சித்தத்தின்படி நடக்கும். ஊழியக்காரருக்கு உண்டான வார்த்தை அது, ஊழியக்காரருக்கு அந்த வார்த்தை. அப்ப விசுவாசிகளாகிய நமக்கு அது எப்படியா இருக்கு? நம்ம வாழ்க்கையில நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பிதாவின் சித்தத்தின்படி செய்யறோமான்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். எல்லாம் சொல்லலாம், மனுஷனா பிறந்தா என்ன இருக்கும்? நம்ம கிட்ட பாவமா இருக்கும். பாவம் கண்டிப்பா இருக்கும் தானே சொல்லுவாங்க. யாராவது ஒரு தப்பா பண்ண, மனுஷன்பா தப்பு தான் பண்ணணும், கடவுளா அவனை கடவுளா? வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கு, நம்ம எல்லாரும் யாரோட சாயலா மாறணுமா? யாரோட சாயலா மாறணுமா? இயேசு கிறிஸ்துவோட சாயலா மாறணுமா? அவரும் மனுஷனா தான் இருந்தாரு, அவருக்கும் எல்லா சோதனைகளும் இருந்தது. ஆனா 30 வருஷம் அவருக்கு நடந்த சோதனைகள் அவர் வெற்றி ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த 3.5 வருஷம் ஊழியம் என்ன நடந்தது? எஃபெக்டிவா நடந்து இன்னைக்கும் நம்ம கர்த்தராகிய ஆண்டவரை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா அந்த 3.5 வருஷம் ஊழியம், அந்த 3.5 வருஷம் ஊழியத்துக்கு 30 வருஷம் அவர் சோதிக்கப்படுறாரு. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த சாத்தான் சோதிச்சது மட்டும்தான் தெரியும். எழுதப்படாத நிறைய சோதனைகள் நடக்கும். அதனாலதான் ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க, என்னது? அவர் தாமே நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டார். அப்ப எல்லா விதமான இன்னைக்கு உங்களுக்கு வர சோதனைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கு. நம்ம பரலோகத்துல நித்திய ஜீவனை அடையணும்னா, பரலோகத்துக்கு நம்ம போகணும்னா ஒரே கிரைட்டீரியா தான்,
இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கும் பொழுது அதிகாலையில் எழுந்திரிச்சு அன்னைக்கு நான் என்ன பேசணும், யார்கிட்ட பேசணும், எதை குறித்து பேசணும் பிதா சொல்றாரோ அதை மாத்திரமே அவர் பேசுவார். அவருக்கு எல்லா வல்லமையும் கொடுக்கப்பட்டது, அவருக்கு இல்லை எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் மேல நம்மளுக்கு அதிகாரம் இருக்குன்றதுனால நம்ம சொல்றதை பிள்ளை செய்யலைன்னா நம்ம கோவம் வருது. அவருக்கு இந்த உலகத்தின் மீது அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்பட்டது இருந்தும் பிதாவோட சித்தத்தை இல்லாமல் ஒரு வார்த்தை பேசினது இல்லைன்னு இருக்கு வசனம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தரோட சித்தத்தின்படி தான் பேசுறோமா? இப்ப எல்லாருக்கும் இருக்கிற ஒரு நம்ம பாவம் நினைக்காத ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்லவா, காசிப் பேசுவோம். ஒருத்தரை பத்தி அது காசிப்னு சொன்னா புறம் பேசுறதுன்னு தமிழ்ல வருது. அப்ப ஒருத்தரை பத்தி புறம் பேசுறதுன்னா என்ன, நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கோம்ல, நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காரியத்தை பேசணும் பார்த்தீங்களா, புறம் பேசுவது. பைபிள் படி அது பாவம். ஆனா அதை இப்ப நம்ம என்ன பண்றோம், அசால்ட்டா அந்த பாவத்தை அனுதினமும் பண்ணிட்டு போறோம். தேவ பக்திக்கு விருத்தியான வார்த்தைகளை பேசுங்கன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. நம்ம பேசுற வார்த்தைகளை தேவ பக்திக்கு விருத்தியான வார்த்தைகளை நம்ம தினந்தோறும் பேசுறோமா? இல்ல யாரை பத்தியாச்சும் ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோமா? நீ அவங்க கிட்ட இந்த குறை இருக்கு, இவங்க கிட்ட இந்த குறை இருக்கு, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, அந்த குறைகளை சொல்லும் போது அது பாவமா மாறுது. அப்ப முதல் டைட்டீரியாவை முடிஞ்சு. பிதாவோட சித்தம் யாரையும் குறை சொல்லாத. எனக்கு ஒருத்தரை தெரியும், என் சர்ச்சில் உள்ள விசுவாசி இதை பண்றாங்கன்னு எனக்கு தெரியும், அவங்க பண்றது தப்பு, அது அவங்களுக்கு நேரா நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க பண்றது தப்புன்னு சொல்லிட்டீங்க, அது வேற, அது காசிப் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு விசுவாசி தப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நேரம் நம்ம போய் அதை சொல்றோம்னா அது காசிப் கிடையாது. அவங்களுக்கு நேரம் அவங்களை திருத்துறதுக்காக நம்ம செய்யறோம். கர்த்தர் அதை பாவமா சொல்ல மாட்டாரு. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பின்னாடி ஒரு விஷயத்த பேசுறோம் பாத்தியா, அதை பேசுறோம் பாத்தீங்களா, அந்த வார்த்தைய கர்த்தர் பாவமா எண்ணுவார். நான் அவனை கூட்டு வந்தேன், என்னோட சபையில அவனை நான் வச்சிருக்கேன், அவனை குறை சொல்லி ஏன் பேசுறீங்க? நீ அவனுக்காக பிரேயர் பண்ணுங்க, அவன் செய்யற அந்த காரியத்துக்காக அதுல இருந்து வெளியே வரணும் பிரேயர் பண்ணுங்க, அந்த காரியத்தில் விழுந்தாதபடி பிரேயர் பண்ணுங்க. அதுதான் நம்ம மேல விழுந்த கடமையை தவிர ஒருத்தரை பத்தி காசிப் பேசுறது நம்ம மேல விழுந்த கடமை கிடையாது. நான் எதுக்கு காசிப்பை பத்தி பேசுறேன்னா, சர்வசாதாரணமா தினந்தோறும் நான் நீங்க எல்லாரும் பண்ற நமக்கு தெரியாத பாவம். எப்படி ஆப்பிள சாப்பிட்டா பாவம் வந்து சேரும் ஏவாளுக்கு தெரியாம சாத்தான் அதை புகுத்துட்டானோ, அது போல இன்னைக்கு காசிப்புன்ற ஒரு விஷயத்த நம்மளுக்குள்ள கொடுத்து எல்லாம். ஏன்னா இன்னைக்கு மீடியா வளர்ந்துருக்குல்ல, காசிப்பு இஷ்டத்துக்கு போகுது. யூடியூப்பை திறந்தா யாரைய பத்தி சொல்றாங்க, நம்ம பக்கத்து வீட்டுல யாரை பத்தி நம்ம பேசுறோம், நம்ம வீட்டுல உள்ளவங்களை பத்தியே பேசுறோம், ஒருத்தர்கிட்ட இருக்க குறைகளை பேசுறோம். நம்ம கண்ணில் இருக்க உதிரத்தை நம்ம எடுக்காம மற்றவங்க கண்ணில் இருக்கிற உதிரத்தை பத்தி பேசினா கர்த்தருக்கு பிடிக்காது. இதை நம்ம ஜெபம் பண்றோம்ல, கர்த்தருக்கு கற்பித்த ஜெபம் சொல்லி பரமண்டலத்தில் இருக்க பிதாவே நம்ம வாசிக்கிறோம்ல. நம்ம சொல்றோம், நான் பிறரை மன்னிப்பது போல என்னோட பாவங்களை மன்னிங்கள். நம்ம மன்னிக்கல, குறை பேசுறோம், அப்புறம் நம்ம பாவம் எப்படி மன்னிக்கப்படும்? பாவம் மன்னிக்கப்படலைன்னா நமக்கு எப்படி அந்த நித்திய ஜீவன் கிடைக்கும்? கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த வாக்கு தத்தமான நித்திய ஜீவன் நமக்கு எப்படி கிடைக்கும்? நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் கொடுத்த கிருபை. அது இந்த சமீப காலத்துல நான் உணர்ந்த ஒரு விஷயம். நேற்று பார்த்தவங்க இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு பார்க்குற நம்மள நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் கொடுக்குற கிருபை, அந்த கிருபையை கர்த்தருக்கு நேரா திருப்பி அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ நம்ம ஏன் நம்மளை முயற்சி பண்ண மாட்டோன்றோம். அப்ப இன்னைக்கே நம்ம வந்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள் தான். நீங்க நல்லா கேட்டுக்குங்க, எந்த விஷயமும் 100% பர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் நம்ம அதை ஏத்துப்போம். இப்ப நீங்க போடுற ட்ரெஸ்ல ஓட்ட இருந்தா யாராச்சும் போடுவீங்களா? புடவையில லைட்டா கிழிஞ்சிருந்தா நீங்க புடவை கட்டுவீங்களா? சட்டையில ஏதாவது கிழிஞ்சிருந்தா நீங்க இது பண்ணுவீங்களா? உங்க பைக்ல ஒரு ரிப்பேர்னா அந்த பைக்கை அந்த ரிப்பேரோட வச்சுட்டு இருப்பீங்களா ரொம்ப காலத்துக்கு? 100% இருந்தா மட்டும்தான் அது என்னோட பொருள், நான் யூஸ் பண்ற பொருள்னு எடுத்துப்பீங்க. அப்புறம் எப்படி நம்ம கிட்ட 100% இல்லாதப்போ நம்மளுக்கு நித்திய ஜீவன் கர்த்தர் கொடுப்பார்? நம்ம எதனால விசுவாசிக்கும்? 100% அவர் வச்சிருக்க கிரைட்டீரியா படி நம்ம இல்லைன்றப்போ நம்மளுக்கு அது கிடைக்குன்றதை நம்ம எப்படி விசுவாசிப்போம்? அப்ப இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களை தேடி வருதுன்னா உங்க விசுவாசத்திலேயோ இல்ல கர்த்தருக்கு நேரம் நம்ம வாழ்ற வாழ்க்கையிலேயோ ஏதோ ஒரு பிரச்சனை. அது நீங்களோ நானோ, ஏன்னா நானும் மனுஷன் தானே. இந்த வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் தான். இங்க நான் சொல்றதுனால இந்த வார்த்தை எனக்கு கிடையாது, சொல்றதுனால என் ஆத்மா இங்க உட்காந்து கேட்கும். இந்த வார்த்தை எனக்கும் சேர்த்துதான் ஆவியானவர் சொல்றாரு. நம்ம வாழ்க்கை எந்த மாதிரி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். உலகத்துக்கு உண்டான வாக்குத்தத்தை நிறைவேற பிரயாசப்படணும் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்த அந்த நித்திய ஜீவனை வந்து பெறதுக்கு நம்ம பிரயாசப்படுறோமா? எனக்கு ஒருத்தர் ஒண்ணு செஞ்சிடாருப்பா, கர்த்தர் பார்த்துப்பாரு, விடுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு.
அவர் பார்த்துப்பார். நம்மளோட வழக்குக்காக வழக்காடுனா கர்த்தர் எப்படி நமக்காக வழக்காடுவார்? இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இது எல்லாம் தெரிஞ்சும் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட காரியங்களுக்காக நம்ம வழக்காடிட்டு அதுக்கப்புறம் கர்த்தர் அதை வழக்காடலைன்னு சொல்லுவோம். அப்போ நம்மளை சுத்தம் பண்ற அந்த செல்ஃப் அனாலிசிஸ்ன்றத ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப அதிகமாக நம்ம தினந்தோறும் பார்த்துக்கணும். குறிப்பா இப்போ காலேஜில் படிக்கிற பசங்க, இல்லை வேலை நிமித்தமா கல்யாணம் ஆகாத பசங்க எல்லாருமே, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நொடியும் நீங்க கர்த்தருக்காக வாழ்றீங்களா, அவரோட சித்தத்தின்படி வாழ்றீங்களான்னு பாருங்க. ஏன்னா இப்ப இருக்க காலம் அப்படிப்பட்ட ஒரு காலமா இருக்கும். ஈஸியா கொண்டு வந்துருவான். பாவம் உடனே வந்து சேராதுப்பா. இந்த பாவத்துக்குள்ள எப்படி வந்து நான் விழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரமும் நம்ம யோசிக்கும் போது, எப்படி நான் இதுக்குள்ள வந்து விழுந்தேன் அப்படின்னா அதுக்கு ஆரம்ப புள்ளி ஏதோ ஒரு மாசத்துல ஏதோ ஒரு காரியத்துல நம்ம விழுந்ததா இருக்கும். சின்ன காரியமா இருக்கும், சின்னதா தான் வரும் பாவம். அது ஒரு நாள் முழுமையாகி நம்ம செய்யக்கூடாத பாவத்துல கொண்டு போய் விழும். அப்படி விழும் பொழுது அவர் கொடுத்த வாக்கு தத்தம் நம்மளுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு அதுக்கு என்னவாயிடுது? காரணமாயிடுது. அப்ப அவ ஆவிக்குரிய வாக்கு தத்தம் ஒண்ணு கொடுத்துருவாரு, அவர் கண்டிப்பா கொடுப்பாரு. யார் யாருக்கு? அவரோட சித்தத்தின்படி, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் யார் யாரோ அவர்களுக்கு அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும். இன்னைக்கு நம்ம இங்க இருந்து கிளம்பி போகும்போது நினைச்சுப்போம், நம்மளுக்கு உலகத்துக்கு உண்டான காரியங்கள் நிறைவேற நம்ம பிரயாசப்படுறோம், அது நம்மளுக்கு கிடைச்சிடும். இந்த ஆவிக்குரிய வாக்கு தத்தம் எனக்கு என் வாழ்க்கையில என்னோட முடிவு பிரயத்துல அது நிறைவேறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு கை தூக்குனவங்களை நினைச்சு சந்தோஷம். அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கை தூக்காதவங்க என்ன பண்ணணும்? அதை சரி பண்றதுக்கு நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப அது ஈஸியா போயிடுது. கர்த்தரை நம்ம ஈஸியா எடுத்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு காலமா தான் இருக்கு. கிருபையின் காலம் நம்ம இதை சொல்றோம். கிரேஸ் பீரியட். கிரேஸ் பீரியடுக்கு 2 அர்த்தம் இருக்கு. இங்கிலீஷ் சூப்பர் வார்த்தை. கிரேஸ்ன்றதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்னு கிருபை, இன்னொன்னு என்ன? போனா போதுன்னு விட்டு வச்சிருக்கிறார். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? கிருபைனா அப்ப எனக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு, என்ன இன்னும் பார்த்துப்பாரு அப்படின்றது ஒரு நல்ல விதமானது. போனா போதுன்னு விட்டு வச்சிருக்காங்க என்ன அர்த்தம்? எப்ப வேணா ஒன்று தூக்கலாம், நம்மளை என்ன பண்ணலாம், எப்ப வேணா நம்ம கொண்டு போகலாம். அப்ப அந்த கிரேஸ் பீரியட்ல நம்ம இருந்துட்டு இருக்கோம்னா ஒவ்வொரு நொடியும் நம்ம அதுக்குண்டான ஜாக்கிரதையோட இருக்கணும். அதனாலதான் நான் சொன்னேன் ஆரம்பத்துல, ஆவிக்குரிய வாக்கு தத்தம் நம்மளுக்கு இருக்கான்னு, நமக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கான்னு முதல்ல நம்ம யோசிச்சு பார்க்கணும். கர்த்தர் வருவார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தூக்கலாம், தப்பு இல்லை, கை தூக்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? நாளைக்கே இல்லை, இப்பவே வரணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஏன் மற்றவங்களுக்கு அந்த ஆசை இல்லை? ஒரு பயம் இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகணுன்றத விருப்பப்பட்டு போறவங்க கொஞ்சம் பேர், அது வேணவே வேணாம்னு சொல்றவங்க கொஞ்சம் பேர், கிளாஸுக்குள்ள இருக்கிறவங்க கொஞ்சம் பேர். எல்லாரும் கிளாஸ்க்குள்ள இருந்தாலும் ஒரு டீச்சரோ ஹெட் மாஸ்டரோ வர்றாங்கன்னா அவங்கள தைரியமா ஃபேஸ் பண்றவங்க யாரா இருக்கும்? தன்னோட காரியங்கள்ல ஒழுங்கா இருந்து எல்லாத்தையும் முடிச்ச ஸ்டூடெண்ட் தான் யார் வந்தாலும் என்ன பண்ணுவான்? தைரியமா ஃபேஸ் பண்ணுவான். ஹெட் மாஸ்டரே வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவான். ஏன்? நான் என் சைடு பர்ஃபெக்டா இருக்கிறேன். அவர் என்னை கேள்வி கேட்கறதுக்கு இடம் இல்லாதபடி நான் வச்சிருக்கேன். அவர் என்கிட்ட என்னென்னலாம் எதிர்பார்க்குறோ அதுபடி நான் வச்சிருக்கேன். அதனால அவர் வந்தாலும் வரலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எப்போ வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அவரை ஃபேஸ் பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம அந்த ஸ்டூடெண்ட் நிலைமையில இருக்கிறோமா? இல்லைனா வாத்தியார் வந்தா பின்வாசல் வழியா எகிரி குச்சி ஓடுற ஸ்டூடெண்டா இருக்கிறோம், இல்லை அவர் வரக்கூடாதுன்னு முட்டி போட்டு ஜெபம் பண்ற ஸ்டூடெண்டா இருக்கிறோம்? ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு, நல்லா இருக்கும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முடிச்சிடலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதித்தார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் இந்த கிரேஸ் பீரியடுக்கு அர்த்தம் புரியுதா? அவருக்கு நேரம் வராம இல்லை, நம்ம மேல இருக்கிற அன்பு, நம்ம மேல இருக்கிற பாசம். இன்னைக்கு நம்ம மாற மாட்டோமா, நாளைக்கு மாறிட மாட்டோமான்னு நீடிய பொறுமையுடன் இருக்கிறாராம். இந்த கிரேஸ் பீரியடுக்கு உண்டான அர்த்தம், கிருபையின் காலத்துக்கு உண்டான அர்த்தம் இதுதான். இன்னும் நமக்கு தேவையான உலகத்துக்கு உண்டான காரியத்துக்காகத்தான் இந்த கிருபையின் காலம் இருக்குன்னு நினைச்சேன்னா அது தப்பு. அவர் எதுக்காக இந்த கிருபையின் காலத்தை கொடுத்துருக்காருன்னா, நாம மனம் திரும்பி நம்ம பாவ வழியிலிருந்து வெளியே வந்து அவருக்கு உண்டான பிள்ளைகளாய் மாறும் பொழுது அவர் என்ன பண்ணிடுவாரு? உங்களை தைரியமா வந்து கூட்டு போயிடுவாரு.
உங்களை வந்து பார்ப்பாரு. அவருக்கு ஒரு தைரியம் இருக்கும், என் பிள்ளையை நான் இன்னைக்கு பார்க்க போனா எல்லா கிரைட்டீரியாவோடும் கரெக்டாக இருக்கிறான், எல்லா குவாலிஃபிகேஷனோடும் இருக்கிறான், நான் பார்க்கலாம். என் மகளையோ மகனையோ நான் பார்க்க போகும்போது அவங்க எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறாங்க, கண்டிப்பாக என்னை சந்திக்க அவங்க தயாராக இருக்கிறாங்கன்னு இருக்கும். ஆனால் இப்போ அவர் வர்றாருன்னா ஒவ்வொருத்தரை விடும் பொழுது, இதுக்காகவா அந்த சிலுவையில் நான் பாடுபட்டு என் ரத்தத்தை கொடுத்து உங்களெல்லாம் மீட்டு எடுத்தேன் அப்படின்ற ஒரு அந்த வருத்தம் அவருக்குள்ள இருக்கு. அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் நீடிய பொறுமையோடு இருக்கிறாருன்னா அந்த பொறுமைக்கு காரணம் என்ன? நம்ம எல்லாரும் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினா அந்த நித்திய ஜீவனை என்ன பண்ணும், அடையும்படிக்கு நமக்கு அந்த காலங்களை கொடுத்துருக்காரு. அப்போ இந்த கிரேஸ் பீரியடுன்றது நம்ம ஜாலியாக இருக்கிறதுக்காகவோ நம்ம உலகத்துக்கு உண்டான காரியத்தை நிறைவேற்றுக்காகவோ உண்டான காலங்கள் கிடையாது. நம்ம ஆவிக்குரிய வாக்குத்தத்தத்தை அடைவதற்கு ஏற்ற காலம் இது. அப்போ அந்த நித்திய ஜீவனை அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு தான் நம்ம பார்க்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அடிக்கடி சொல்ற வசனம், எங்க வீட்லயும் அடிக்கடி இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன். அது காரணம் என்ன? நீங்க நித்திய ஜீவனை தேடி அவ ஆவிக்குரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள நீங்க முயற்சி பண்ணும் பொழுது உங்க உலகத்துக்கு உண்டான வாக்குத்தத்தை நிறைவேற்ற கர்த்தராகிய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அப்ப அந்த வாக்குத்தத்தை நிறைவேற உங்களுக்கு விசுவாசமும் காத்திருத்தலும் தேவைன்னா இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற கர்த்தரின் சித்தத்தின்படி நடக்கும் வாழ்க்கை உங்களுக்கு தேவையா இருக்கு. ஆரம்பத்துல நம்ம மூல வசனமா பார்த்தோம் பார்த்தீங்களா, தாமதித்தாலும் காத்திரு, அது தாமதிப்பதில்லை. அந்த வசனம் நேரம் ஆவிக்குரியான அர்த்தம் இதுதான். உலகம் முடிய போது கர்த்தர் வர போறாருன்றது கண்டிப்பா நடக்க வேண்டிய விஷயம். அதை தாமதிக்கிறதுனால அதை நம்ம ஈஸியா எடுத்துக்கிட்டு போகக்கூடாது. ஆவிக்குரிய அர்த்தம் அதுதான். அதை நம்ம ஈஸியா எடுத்துக்கிட்டு போகக்கூடாது. கர்த்தர் எப்போ வருவான்னு தெரியாது, வரும்போது பார்த்துக்கலாம். வந்துட்டாருன்னா மணவாளனோட மணவாளி போகலை அப்படின்னா ஐயோ, அவர் வரும்போது நம்ம போறதுக்கு ரெடியா இருக்கணும். இந்த நிமிஷம் வந்தாலும் போகணும். அப்ப அதுக்குண்டான வாழ்க்கையோடு இருங்க. அந்த வாழ்க்கை கர்த்தரோட சித்தத்தின்படி இருக்குதான்னு பாருங்க. இன்னைக்கு உங்களே நீங்க செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசத்தையும் குறை சொல்றதை நிறுத்துங்க. உங்க வாழ்க்கையில் ஒருத்தரை பத்தி புறம் பேசுவதை நிறுத்துங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனா நோயாளி வந்துட்டானேன்னு வருத்தப்பட்டா நம்மளுக்குள்ளதான் ஏதோ நோய் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நோயாளி எதுக்கு வரா? அது குணமாய் வெளியே போகணும். சர்ச்சுன்றது அப்படிப்பட்ட இடம் தான். பாவிகள் தான் இங்க வருவாங்க, பாவம் செய்யறவங்க தான் வருவாங்க. வரவங்க திரும்பி வெளியே போகும்போது பரிசுத்தமா போகணும் தான் நம்மளோட ஜபம் இருக்கணும். நம்ம சபையில 20 பேரோ 30 பேரோ 40 பேரோ எத்தனை பேர் இருந்தாலும் இந்த 40 பேரும் நித்திய ஜீவனை அடையணும், அந்த கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நம்மளுக்கு வரணுன்றது மட்டும்தான் நம்மளுக்கு ஆவிக்குரிய தேவையா இருக்கணும், நம்மளோட ஜபமா இருக்கும். என் பக்கத்தில் உட்காந்துருக்க என் சகோதரி, இங்க இருக்கிற விசுவாசி, இங்க இருக்கிற சகோதரன், என் குழந்தைங்க, என் பக்கத்தில் இருக்க குழந்தைங்க, இந்த குழந்தைங்க எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் வரணுன்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கை கர்த்தருக்கு நேரான அவரோட சித்தத்தின்படி நடக்கும் வாழ்க்கையா மாறும். அப்ப அவர் சொன்ன அந்த ஆவிக்குரிய வாக்குத்தத்தமான நித்திய ஜீவமான வாழ்க்கையில நிறைவேறதுக்கு 100% இருக்கு. அப்ப இன்னொரு வாட்டி வந்து கேட்கும் பொழுது நீங்க அதுபடி வாழும்போது உங்க கை பொறுமையா எந்திரிக்காது. கண்டிப்பா நான் போறேன்னு தைரியமா மேல போகும், யோசனையே இருக்காது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தை மூலமா, அவர் உங்களோட பேசியிருக்க இந்த வார்த்தை மூலமா தியானிச்சு வீட்டுக்கு போய் என்ன வார்த்தை கேட்டீங்களோ அதை தியானமா கர்த்தரோட தனிமையில சஞ்சரித்து, ஆண்டவரே நான் என்ன உங்களுக்கு பலியா ஒப்பு கொடுக்குறேன், என் வாழ்க்கை இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க வழி நடத்துங்க, எது வந்தாலும் என் பலவீனத்துல விழாதபடிக்கு எனக்கு பலப்படுத்துங்க, ஆவியினாலே என்னை பலப்படுத்துங்க, வாழ்க்கையில் எது நடந்ததா அது போனதாவே இருக்கட்டும், கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்கும் நன்றி, கர்த்தர் என்னை வழிநிறுத்த வல்லவராக இருக்கிறார். யோசேப்பு சொன்னது போல, யோசேப்பு கர்த்தர் சொன்னது போல எப்பொழுதும் அவர் நம்மளோடு இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கையை நம்ம எடுத்து வைக்கும்போது உலகத்துக்கு உண்டான வாக்கு தத்தமும் நிறைவேறும், ஆவிக்குண்டான வாக்கு தத்தமும் நிச்சயமா நிறைவேறும். இது நிறைவேறாம போனா கூட பிரச்சனை இல்லை, கண்டிப்பா நிறைவேறும். ஆனா ஆவிக்குரியான வாக்கு தத்துவம் கண்டிப்பா எல்லாருக்கும் வேணும். ஏன்னா யாரும் நரகத்துக்கு போகணும்னு ஆசைப்படலையே, அவரோட சந்தோஷமா ஒரு இடத்துல நித்திய ஜீவனோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். பிரயாசப்படுற நம்ம வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை அதுக்கேற்ற மாதிரி நடத்துறோமா? செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. ஒருத்தரோட பக்கத்துல பேசுறதை விட கர்த்தரோட பேசுறதுல மனமா இருங்க. கர்த்தர் இந்த வார்த்தையும் வாய்க்கையும் கொடுத்தவங்க நன்றி. தேவனாக ஆவியானவர் உங்களோட பேசியிருப்பாராக அப்படின்னு நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். தேவ ஆவியானவரே உங்களை வழி நடத்துவராக. ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்டிருக்கிறோம்.
கொஞ்சம் எச்சரிப்பின் வார்த்தையாக கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு பேசியிருக்கிறார். உண்மையாகவே என்னோடு கர்த்தர் பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கேட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் கர்த்தர் இந்த நாட்களில் சபைக்கு வேண்டியதை கர்த்தர் நம்மோடு அவர் பேசுகிறவராக இருக்கிறார். குறித்த காலத்திலே தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதிப்பதில்லை. உண்மையாகவே அதை குறித்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது டேனி அவர்கள் பேசிக்கொண்டிருந்த ஒரு வார்த்தையிலே ஒரு வார்த்தை, ஆவியானவர் அந்த நேரம் என்னோடு அவர் சொல்லுகிற அந்த நேரமே ஆவியானவர் என்னோடு அந்த வார்த்தையை திரும்ப அதை ரிஃப்ளெக்ட் பண்ணார். அவர் சொன்னார், தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த தரிசனம் தாமதிப்பதில்லை. உனக்கு நான் வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேறும், ஆனால் நீ பாவம் செய்யும்போது அந்த தரிசனம் தள்ளி போகும். அந்த வார்த்தை அவர் இடையில பேசும்போது அந்த வார்த்தை அவர் கொண்டு வந்தார். தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, தரிசனம் நிறைவேறும், ஆனால் பாவம் செய்யும்போது அந்த தரிசனம் கொஞ்சம் தள்ளி போகும்ன்ற ஒரு வார்த்தையை நடுவில் கொண்டு வந்தார். அது வேகமாக போச்சு அந்த வார்த்தை. அந்த நேரம் ஆண்டவர் எனக்கு அந்த வார்த்தையை எனக்கு திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணார். தரிசனம் உனக்கு வைக்கப்பட்டிருக்கு, அந்த தரிசனம் உனக்கு நிறைவேறும், ஆனால் நீ பாவம் செய்யும்போது அந்த தரிசனம் தள்ளி வைக்கப்படும். அப்போ என்னையே நான் ரியலைஸ் பண்ணேன். இப்போ இந்த வார்த்தை இன்றைக்கு எல்லாரோடும் கர்த்தர் பேசியிருக்கிறார். உங்களுடைய திருச்சபையின் போதகனாக இருந்தாலும், உங்களை நடத்துகிற ஒரு மெய்ப்பனாக இருந்தாலும், ஆவியானவர் எல்லோருக்கும் ஒருவரே. ஆமென். என்னோடும் கர்த்தர் பேசியிருக்கிறார். உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவருக்குள்ளாக நாம் பலப்படுவோம். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தரிசனத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அவர் உங்களை ஆசீர்வதிப்பது அது நிச்சயம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அது அவருடைய தரிசனம், உங்கள் மேல் அவர் வைத்திருக்கிற தரிசனம். அது என்னன்னா, உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய தரிசனம். அது நிச்சயம் நிறைவேறும். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு கூட பேசியிருக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். பலனடைந்து சமாதானத்தோடு கூட போக கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நமக்கு கிருபையாய் நம்ம நடத்துவாராக. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஆசீர்வாதத்தோடு கூட நாம் கடந்து போக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. என்னோடு பேசினவர் உங்களோடு பேசியிருக்கிறார். நம் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசியிருக்கிறார். இங்கே பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அது பிரதர் டேனி அவர்கள் பேசவில்லை. பரிசுத்த ஆவியானவர் தாம் நேசிக்கிற சபையோடு அவர் பேசியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் யாரை நேசிக்கிறாரோ அவரை அவர் சிட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு கர்த்தர் சகோதரனை மறைத்து ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தையாக இருந்தாலும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு கொடுத்து அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆகவே சமாதானத்தோடு கூட நாம் கடந்து போவோம். இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவாய் நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம் அனைவர் மேலும் கர்த்தருடைய கிருபை தங்கியிருப்பதாக. இந்த நாளில் இந்த ஆராதனையில் நாம் கடந்து வந்து ஒவ்வொரு பகுதியும் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் இருந்து, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக நாம் இருந்து அவருடைய வார்த்தை கேட்க பலனடைய, நம்மை நாமே இந்த நாட்களில் ஆராய்ந்து பார்க்க, அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு கொடுக்க அவர் நமக்கு தந்த அந்த தரிசனம் நிறைவேறும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நாம் தொடர்ந்து அந்த தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். தாமதிப்பதில்லை, அது நிறைவேறும். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மளை இடைப்பட்டு இருக்கிறபடினாலே நம்ம எல்லாரும் நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய பரலோக தேவனுக்கு நாம் மனதார நன்றி செலுத்துவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிமையான இந்த ஆசீர்வாதமான இந்த ஆராதனை வேளையிலே
உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்த நேரம் முதல் உம்முடைய சமூகத்தில் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒரு விசை நீர் எங்களை திரும்பி பார்க்கும்படி நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த தரிசனங்களை நாங்கள் மறுபடியும் நாங்கள் எங்களுடைய நினைவுக்கு நாங்கள் கொண்டு வரும்படி, அந்த தரிசனம் நிறைவேறுகிற காலத்திலே நாங்கள் இருக்கிறபடினாலே அதை நீர் எங்களுக்கு நீர் நினைவுபடுத்தினபடியினால் நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய மக்களை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் சமாதானத்தோடு கூட நீர் அனுப்பும். இந்த வார்த்தைகளை வருகிற நாட்களில் யூடியூப் மூலமாக யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் அவர்களோட வாழ்க்கையில் அந்த தரிசனங்கள் நிறைவேறத்தக்கதாக இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறோம். வந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய கிருபை தங்கி இருக்கட்டும். நம்முடைய மக்கள் புறப்பட்டு போகிறார்கள், சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் தங்கள் இல்லங்களில் போய் அவர்கள் சேரட்டும். உங்கள் சமூகம் முன்னாக கடந்து போகட்டும். தொடர்ந்து கர்த்தர் நடத்துவீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் விசேஷமாக இந்த நாளில் நம்முடைய வார்த்தை பகிர்ந்து கொடுத்து சகோதரனையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நம்முடைய வரைக்கு நீரை ஆயத்தப்படுத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்தாவியானவருடைய அன்யோன்யமும் இன்றும் என்றும் சதா காலம் நாம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். சேர்ந்து செல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறுவாரே. ஆமென்.